கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க. நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி எல்லாம் நீங்க காமிக்கணும். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணியில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். வீட்டுக்கு வரல. இந்த நாயகி இப்ப திருந்தம் நினைக்கிற திருந்தவே திருந்தாது. நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி எல்லாம் நீங்க காமிக்கணும். புடுங்குது அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின் எல்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறோம், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். ஐயா செருப்பு இருப்பு எடுத்துட்டு வந்தீங்களா? நீங்க எடுத்துட்டு வந்து அடிங்கயா. நீங்க வந்து அடிக்காம எனக்குலாம் அடிச்சாதாயா புத்தி வருவீங்க. அடிங்க. உங்களை திறமையான ஆளுன்னு சொல்லி ஆக்சன் ஹீரோன்னு நினைச்சு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க. நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி எல்லாம் நீங்க காமிக்கணும். அதெல்லாம் சினிமா. பைத்தியக்காரத்தனமா உளறாத. நான் உளறேனா? அப்ப புல்லட்ட பல்லால கடிச்சது, ஹெலிகாப்டர் தாவி பிடிச்சதெல்லாம் அது நான் இல்ல, ஏன் டூப். சினிமால வேணா கற்பழிச்சவனை பாலத்துக்கு கீழே தொங்க விட்டு அவனை கொன்னுட்டு அவங்க அப்பாட்ட போய் இதை கொன்னது ஒரு விஜயகுமார் IPS கூட இருக்கலாம்னு சொல்லி பப்ளிகாம தூவிட்டு அடிக்கலாம். ஆனா நிஜத்துல அது பண்ண முடியாது என்பது இப்ப தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். 41 பேர் செத்ததுக்கு 2 பேர் அழுன்னு அழுகுறாங்க, நம்ப மாட்டேங்கிறானுங்க. நேத்து இவர் அழுகிறாப்புல அதை உண்மைங்கிறாங்க. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? எனக்கு இந்த பெண் அடிமை பண்ணீங்க இன்னைக்கு. அப்படி பெண் அடிமை பண்ற ஒரு ஆட்சி தேவையா? रुको जरा सबर करो. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஒரு பெண் என்ற முன்னே நீங்க அந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு, தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. ஒரு 10 வயசு குழந்தைய கொண்டு தூக்கி போட்டிருக்காங்க. இத வந்து பேச வந்த எல்லாரையும் வந்து கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, இது என்ன புதுசா? இதுக்கு முன்னாடி DMK கட்சியில நடக்கலையா இது? ஏய் யாரா நீங்கலாம்? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க வந்து இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை விசாரிச்சீங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கேட்டுருங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். இல்ல எனக்கு புரியல. இது வந்து உன் வீட்டுல இருக்க ஒரு குழந்தை இல்ல உன் குழந்தை இந்த மாதிரி ஒருத்தவன் கொன்னு தூக்கி போட்டிருந்தா நீ இந்த கேள்வி நீங்க கேப்பீங்களா? வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. முதலமைச்சர்கிட்ட கோவிச்சுக்கிறாங்க எல்லாம். கோவிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். அவர் எங்கேயோ எத்தனையோ வேலையில இருப்பாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. என் பிள்ளைக்கு தக்க தகுமானது அது இதுன்னு சொல்லி இந்த பண உதவி சார் முதலமைச்சர் ஐயா உதவி செய்யக்கூடாது. இப்ப நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை போலீஸ் தெரியுங்களா அவங்கள பசியில ஒரு டீ பச்சை தண்ணி குடுக்காத அளவுக்கு வந்து ரோசா ராசா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி? சிரித்து சிரித்து என்னை சிறகிலி தாய் கண்ணம் சிவக்க சிவக்கவன். என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? எவன் அவனுக்கு வேலை கொடுத்தான்? அந்த அளவுக்கு வந்தா மோசமா இருக்கு நம்ம நாடு. இவ்வளவு கேவலமான மக்கள் கூடிய நம்ம எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே அசிங்கமா இருக்கு. இவனுங்க திரும்ப தப்பு பண்ண மாட்டானுங்கன்னு என்ன நிச்சயம்? அதாவது ஒரு பொண்ணை தொட்டா அவன் செத்துருவான் அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்கினா மட்டும்தான் இந்த தப்பு திரும்பவும் நடக்காம இருக்கும். இப்ப செத்து போன குழந்தையே வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருக்கோம், விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க. அந்த குழந்தை இன்னைக்கு செத்து இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு குரல் கொடுக்கலையே. பேசுறா வாயை திறந்து பேசுறா மம்மூத ராயா. திருச்சியில அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் ஜெயிச்ச திருச்சியில
ஒரு நர்ஸ், ஒரு செவிலியர் வந்து சிகிச்சைக்காக தவறான சிகிச்சையை பண்ணி சாகடிச்சிருக்காங்க. இதை பத்தி ஒரு குரலும் நீங்க வந்து இப்ப வரைக்குமே எதுவுமே பேசலையே இதை பத்தி. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. இதை பத்திலாம் நீங்க எப்ப பேசுவீங்க? எப்ப பேசப்படும்? இதெல்லாம் உங்களுக்கு அதுக்கு விழுதா வேலையா? எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். இந்த தற்குறி நாய்ங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பேட் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி பேட் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. முதலமைச்சரா ஒரு விஜய் அவர்கள் பதவி ஏற்று கிட்டத்தட்ட 15 நாள் ஆகுது. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, நான் பதவியேற்ற உடனே வாட்சை பார்த்துட்டு இனிமேல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வராது, மொத்தத்தையும் நான் கையில எடுக்கிறேன்னு சொன்னாரு. செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டார்ட்ஸ் நவ. நான் லாயர் இல்ல, டீ கடை நாயரு. கோட்டெல்லாம் போட்டிருக்கா, குளிருக்கு போட்டிருக்கு சார். நீங்க வேற டீ காபி காபி டீ டீ காபி. இன்னைக்கு அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நேற்று பாருங்க, கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு சிறுமியை வந்து கடத்தின்னு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உங்களுக்கு தெரியுமா மானம் கெட்ட போயில. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு மதியம் வந்து ட்விட் போடுறாரு. ட்விட் போடுற ஒரு முதலமைச்சரா இல்ல களத்துல போய் நிக்கிற ஒரு முதலமைச்சரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இதே போன ஆட்சியில பாத்தீங்கன்னா ஐயோ அம்மானுக்கு குதிச்சாரு ஒவ்வொரு பிரச்சனைக்குமே சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அவங்க கட்சிக்காரங்களும் சரி, ஆட்சியாளர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் சரி, எதை பத்தியுமே வாயை திறக்காம இருக்காங்க. அந்த 3 Idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கிறீங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, லாஸ்ட் வரைக்கும் நான் களத்துக்கு வரமாட்டேன். அவர் யாரு? மழை வந்தப்போ வந்து மழையில போய் நின்று பார்க்காம அங்க இருக்கிற மக்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தவர் தானே. அதனால வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அதே ஞாபகத்துல ட்விட்டே இன்னமும் போட்டுன்னு இருக்காரு. இப்ப வெளில போயிடாதீங்கண்ணா. ஏன்டா நம்ம தொகுதிக்காரங்க நிறைய பேர் உங்களை பாக்க ரொம்ப கோமா வந்திருக்காங்கண்ணா. என்ன தொகுதிக்காரங்களா? ஆமாண்ணா. நான் பாக்கல. ஒன்னா கேளுங்கண்ணா, பெரிய பிரச்சனை ஆயிருண்ணா. டேய், நான் பாக்காத தொகுதிக்காரங்களா? யோ என்ன இங்க கூட்டம்? ஐயா, எங்க ஊர் எம்எல்ஏ செல்வநாயத்தை தேடி வந்தா. எங்கேயா இருப்பாரு? அவர் அசம்பிள்ல இருந்து என்ன வரல. இங்க எல்லாம் அப்படி கூட்டம் போடக்கூடாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அதான் ஐயா சொல்லிட்டாருல, எம்எல்ஏ சட்டசபையில நமக்காக தான் பேசிட்டு இருப்பாரு போல இருக்கு. வாங்க போலாம் போலாம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஒரு வயலுக்கு நம்மள அடையாளம் தெரியல. என்ன சித்தா, நம்ம செட் எப்படி சவுண்ட் கிளியுதா? கிளியுது உன் வீடு வரைக்கும் கிளியுது. என்னது நல்லா இருக்குப்பா. திமுக தலைவர் ஸ்டாலின் தான் காரணம். இவர் வந்த இப்ப 12 நாள்ல கிட்டத்தட்ட 60-70 கொலை நடந்துச்சு. அது எதிர்க்கட்சிகளோட சதி. தாவேக்காவோட அணில் குஞ்சுகள் அதான் அரெஸ்ட் பண்ணியாச்சு இல்ல. அப்புறம் என்னத்துக்கு நீங்க எல்லாரும் எங்க கிட்ட எங்களை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதே தானடா நாங்களும் சொன்னோம். ஐயோ ஐயோ, தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்துருக்கணும், தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே புடிங்கிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க தானே. இப்ப நீங்க எதுக்கு தடுக்கல? அதுதானே மாற்றமா இருக்கணும். பேசுறா 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 கௌதம். நீ செவுத்துல போய் முட்டிட்டு சொன்னா கூட மோதலுக்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டிருப்பேன். போன அரசு என்ன பண்ணுச்சோ அதையே நீங்களும் செய்றீங்கன்னா அப்ப மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடாது, செருப்பு மிஞ்சிரும். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சத்தமா கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. அடியே மாற்ற வேணும் அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லியடி. அங்க போய் கேளுன்றாங்க. இப்படி அவுத்து போட்டு படுக்க வச்சியடியே. அவுஜி போகுதுடியே கரண்ட் இல்லாம. இதுதான் கொண்ட மாற்றமா? கரண்ட் இல்லாம இங்க வட இந்தியால எத்தனை ஊர் இருக்கு தெரியுமா? இந்த சென்னையில கரண்ட் விட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரே ஒரு ஆட்டி இந்த ஸ்ட்ரைக் பண்றவங்க கூட என் வண்டிக்கு வாங்க, அதாவது என் வண்டிக்கு வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா போவோம். வாங்க நான் காட்டுறேன் எத்தனை ஊர் கரண்ட் இல்லாம இருக்கு தெரியுமா? அதாவது மிஷின் தான் ப்ராப்ளமாப்பா. மிஷின் ப்ராப்ளம் ஆனதுக்கு விஜயன் என்னப்பா பண்ணுவாரு? தழும்ப டீசல் அடிச்சு வந்தாயா, 10 லிட்டர் இல்லாம ஆட்டை போட்டு போயிட்டாங்க.
டீசல் மூடியெல்லாம் உடச்சிட்டாங்க, டீசல் மூடியெல்லாம் உடச்சிட்டாங்க. இவனுங்க கிட்ட இதே ரோதனையா போச்சு. மாற்றம் தரேன்னு சொன்னானுங்க, ஆனா தினமும் கரண்ட்டை கட் பண்ணி கற்காலத்துக்கு நம்மள மாத்திட்டானுங்க. அண்ணனுக்கு ஓட்டு போட்டவங்கள நினைச்சா அமெரிக்க மாப்பிள்ளைன்னு போனியேடி, ஆனா அவன் அங்க கக்கூஸ் கழுவிட்டு இருக்காண்டின்னு விவேக் சொல்ற காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. மூவி சீன்ஸை மட்டும் ஷேர் பண்றேன். AK-47 எத்தனை பேர் இந்த மூவி பாத்திருக்கீங்க, அதோட சீன்ஸ் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. 9க்கு பிறந்தவனே பொட்ட மாதிரி உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க, ஒக்காடா ஓலி வெள்ள வாடா மாமா. இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல அந்த பர்சன் மட்டும் தான் மைண்ட்ல வந்தாங்க. டேய், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேப்பர் கொடுத்து என்னைய மட்டும் பேச சொன்னீங்க, ஜெயிச்சதுக்கு பிறகு நீங்க மட்டும் பேப்பர் இல்லாம இஷ்டத்துக்கு பேசுறீங்க. உன் வேலை தினமும் ஆபீஸ்க்கும் வரணும், வணக்கம் வைக்கணும், மதியம் பெல் அடிச்சா சாப்பிடணும், 4 மணிக்கு போயிடணும். இதுதான் உங்க வேலை. நானா செத்தே விடுவேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.